வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கான ஃபிசிக்ஸ் சிலபஸ்லேருந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நியூட்டன் இஸ் த யூனிட் டு மெஷர் டேஷ். ஆப்ஷன் ஏ பவர், ஆப்ஷன் பி ஃபோர்ஸ், ஆப்ஷன் சி ப்ரெஷர், ஆப்ஷன் டி ரெசிஸ்டன்ஸ். The answer is option B, force. 1 Newton equal to 1 kilogram into meter per second square. Option A பாருங்க, பவரோட யூனிட் வாட், W. 1 watt equal to 1 joule per second. Option C pressure, ப்ரெஷரோட யூனிட் பாஸ்கல். பாஸ்கல் PA. 1 பாஸ்கல் equal to 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி பாருங்க, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். 1 ஓம் equal to 1 volt by 1 ampere. 1 milli ohm equal to 0.001 ohm. 1 kilo ohm equal to 1000 ohm. Next one, mega ohm equal to 10 lakh ohm. Next question. The SI unit of sound wave frequency was named in honor of which physicist? Option A Werner Karl Heisenberg, option B Heinrich Rudolf Hertz, option C Albert Einstein, option D J.C. Maxwell. The answer is option B Heinrich Rudolf Hertz. ஆப்ஷன் ஏ பாருங்க, வெர்னர் கார்ல் ஹெய்சன்பர்க். இவர் ஒரு ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட். அதுக்கப்புறமா இவர் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் டெவலப் பண்ணியிருப்பார். மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ். அதுக்கப்புறமா அன்சர்டென்டி பிரின்சிபிள் டிஸ்கவர் பண்ணார். ஆப்ஷன் சி பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி டெவலப் பண்ணார். அதோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு mc ஸ்கொயர். ஆப்ஷன் டி ஜேசி மேக்ஸ்வெல். இவரோட ஃபுல் நேம் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். இவர் மேக்ஸ்வெல் இக்குவேஷன்ஸை டிஸ்கவர் பண்ணார். மேக்ஸ்வெல்ஸ் இக்குவேஷன். Next question. The work done by a force acting on an object is equal to the amount of force multiplied by the distance traveled in the direction of the force. Which of the following is not a unit of work? இதில் கொடுத்துருக்கிறதுல எது யூனிட்டோட ஒர்க்கோட யூனிட் கிடையாது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், ஆப்ஷன் பி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர், ஆப்ஷன் சி நியூட்டன் மீட்டர், ஆப்ஷன் டி ஜூல். இதில் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட். ஃபோர்ஸோட யூனிட், இது ஒர்க்கோட யூனிட்டு கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஆப்ஷன் ஏ கிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1, Option B, kilogram meter second power -2.
Option C, gram meter second power minus 2. Option D, kilogram meter second power minus 1. The answer is option B, kilogram meter second power minus 2. Option A, gram meter second power minus 1 அப்படிங்கிறது momentumோட யூனிட். ஆப்ஷன் சி, கிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. இது வந்து கிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் யூனிட். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் கிடையாது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1ம் மொமெண்டமோட யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a unit of temperature? இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது டெம்பரேச்சரோட யூனிட் கிடையாது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபாரன்ஹீட், ஆப்ஷன் பி பாஸ்கல், ஆப்ஷன் சி செல்சியஸ், ஆப்ஷன் டி கெல்வின். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பாஸ்கல். பாஸ்கல் அப்படிங்கிறது ப்ரெஷரோட யூனிட். ப்ரெஷர் P is equal to force by area. இதில் பேலன்ஸ் இருக்க மூணுமே ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின், இந்த மூணுமே டெம்பரேச்சரோட யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் டேஷ். இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட SI யூனிட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓம் மீட்டர், ஆப்ஷன் பி ஓம், ஆப்ஷன் சி கூலும், ஆப்ஷன் டி ஆம்பியர். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஓம் இன்டு மீட்டர். ஆப்ஷன் பி பாருங்க, ஓம். ஓம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸோட யூனிட். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஆப்ஷன் சி பாருங்க, கூலும். கூலும் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் சார்ஜோட யூனிட். ஆப்ஷன் டி ஆம்பியர். ஆம்பியர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட். Next question, the commercial unit of electric energy is dash. எலக்ட்ரிக் எனர்ஜியோட கமர்ஷியல் யூனிட் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாட், ஆப்ஷன் பி கிலோவாட், ஆப்ஷன் சி கிலோவாட் இன்டு ஹார், ஆப்ஷன் டி ஜூல். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கிலோவாட் இன்டு ஹார். ஆப்ஷன் ஏ பாருங்க, வாட். வாட் அப்படிங்கிறது பவரோட SI யூனிட். கிலோவாட் அப்படிங்கிறதும் பவரோட யூனிட். அதுக்கப்புறமா ஆப்ஷன் டி ஜூல். ஜூல் அப்படிங்கிறது எனர்ஜி அண்டு ஒர்க்கோட SI யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the amount of radiation being emitted by a radioactive material is measured using the conventional unit dash. Option A watt, option B Pascal, option C ampere, option D Curie. The answer is option D Curie. A பாருங்க, வாட் கொடுத்துருக்கு. வாட் அப்படிங்கிறது பவரோட SI யூனிட். பாஸ்கலும் பவரோட SI யூனிட். அதுக்கப்புறமா ஆம்பியர் எலக்ட்ரிக் கரண்டோட SI யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ். கீழே இருக்கிறதுல எதை ஜூல்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறாங்க, எதோட யூனிட் ஜூல்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எனர்ஜி, ஆப்ஷன் பி வெலாசிட்டி, ஆப்ஷன் சி ஃபோர்ஸ், ஆப்ஷன் டி பவர். த ஆன்சர் இஸ்
ஆப்ஷன் ஏ எனர்ஜி. ஆப்ஷன் பி velocity பாருங்க. Velocity is measured in meter per second. Next, the force is measured in Newton. ஆப்ஷன் டி பாருங்க, பவர் கொடுத்துருக்கு. பவர் இஸ் measured in watt. Next question. Henry per meter is the unit of dash. இதில் ஹென்ரி பெர் மீட்டர் அப்படிங்கிறது எதோட யூனிட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாட் பர் ஸ்ட்ரேடியன், ஆப்ஷன் பி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆப்ஷன் சி மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, ஆப்ஷன் டி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. The answer is option C, magnetic permeability. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியோட யூனிட் தான் ஹென்ரி பெர் மீட்டர். ஆப்ஷன் ஏ பாருங்க, வாட் பர் ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறது ரேடியன்ட் இன்டென்சிட்டியோட யூனிட். ரேடியன்ட் இன்டென்சிட்டியோட யூனிட் தான் வாட் பர் ஸ்ட்ரேடியன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு எந்த ஒரு யூனிட்டுமே கிடையாது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹேஸ் நோ யூனிட். ஆப்ஷன் டி பாருங்க, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் சைமன்ஸ் பெர் மீட்டர். சைமன்ஸ் பெர் மீட்டர் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A light year is a unit of dash. Option A time, option B intensity of light, option C mass, option D distance. The answer is option D distance. Distance is the unit of light year. A light year is a unit of distance. ஆப்ஷன் ஏ பாருங்க, டைம் கொடுத்துருக்கு. இந்த டைமோட யூனிட்டு செகண்ட். யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் கேண்டிலா. கேண்டிலா சிடி. ஆப்ஷன் சி பாருங்க, மாஸ் கொடுத்துருக்கு. யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். Next question. What is the SI unit of power of a lens called? Option A hypermetropic, option B diopter, option C myopic, option D presbyopic. The answer is option B diopter. Option A பாருங்க, hypermetropic. Hypermetropic refers to a vision condition also known as farsightedness. Option C பாருங்க, myopic. Myopic is the unit of measurement for the focusing power. Option D presbyopic. Presbyopic is the gradual loss of the eye's ability to focus on nearby objects. Next question. The SI unit of magnetic flux is option A Farad, option B Henry, option C Pascal, option D Weber. இதில் கொடுத்துருக்கிறதுல எது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட எஸ்ஐ யூனிட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வெப்பர். ஃபாரட் அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸோட எஸ்ஐ யூனிட். ஹென்ரி அப்படிங்கிறது இண்டக்டன்ஸோட எஸ்ஐ யூனிட். பாஸ்கல் அப்படிங்கிறது ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following quantities has the SI unit as candela? இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய குவான்டிட்டிஸில் எதோட எஸ்ஐ யூனிட் கேண்டிலா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இம்பல்ஸ்,
option B velocity, option C force, option D luminous intensity. The answer is option D luminous intensity. luminous intensity ஓட SI யூனிட் தான் கேண்டிலா. ஆப்ஷன் ஏ பாருங்க, இம்பல்ஸோட SI யூனிட் நியூட்டன் இன்டு செகண்ட் ஆர் கிலோகிராம் இன்டு மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். ஆப்ஷன் சி பாருங்க, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். N 1 Newton equal to 1 kilogram into meter per second square. Next question பாருங்க. The rate of doing work is called power. The unit of power is option A ampere, option B volt, option C Kelvin, option D watt. இதில் எது பவரோட யூனிட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வாட். வாட் அப்படிங்கிறது தான் பவரோட யூனிட். ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆம்பியர். ஆம்பியர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட். ஆப்ஷன் பி வோல்ட்டு. வோல்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட். ஆப்ஷன் சி கெல்வின். கெல்வின் அப்படிங்கிறது டெம்பரேச்சரோட யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். யூனிட் ஆஃப் பவர் இஸ் known as dash. ஆப்ஷன் ஏ வாட், ஆப்ஷன் பி ஜூல், ஆப்ஷன் சி நியூட்டன், ஆப்ஷன் டி பாஸ்கல். பவரோட யூனிட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்கள், ஜூல் கொடுத்துருக்கு. ஜூல் அப்படிங்கிறது எனர்ஜி அண்ட் ஒர்க்கோட யூனிட்டு தான் ஜூல். நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட். ஆப்ஷன் டி பாருங்கள், பாஸ்கல். பாஸ்கல் அப்படிங்கிறது ப்ரெஷரோட யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following units is used to measure the intensity of sound? Option A Pascal, option B Curie, option C decibel, option D joule. The answer is option C decibel. Option A பாருங்க, பாஸ்கல். பாஸ்கல் அப்படிங்கிறது ப்ரெஷரோட யூனிட். கியூரி அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூனிட். ஆப்ஷன் டி பாருங்க, ஜூல். ஜூல் அப்படிங்கிறது எனர்ஜி அண்ட் ஒர்க்கோட யூனிட் தான் ஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். யூனிட் used for measuring the sound is dash. Option A decibel, option B hertz, option C ohm, option D volt. The answer is option A decibel. Option B பாருங்க, hertz. hertz அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் தான் ஹெட்ஸ். The unit hertz is used to measure the frequency. Option C பாருங்க, ohm. The unit ohm is used to measure the electrical resistance. Option D பாருங்க, volt. The unit volt V is used to measure voltage.
Next question. Which of the following units is used for measuring the amount of a substance? Option A lux, option B mole, option C Tesla, option D joule. The answer is option B mole. Option A பாருங்க lux. lux அப்படிங்கிற யூனிட் illuminance மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. The unit lux is used to measure the illuminance. Illuminance is the total amount of visible light falling on a surface. ஒரு சர்ஃபேஸுக்கு மேலே விழக்கூடிய total amount of visible light தான் என்னது illuminance அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஆப்ஷன் சி டெஸ்லா. Tesla is the SI unit for measuring magnetic flux density. Magnetic flux density ஓட SI unit தான் டெஸ்லா. ஆப்ஷன் டி பாருங்க ஜூல். Joule is used to measure the energy and work. Next question. What is the SI unit of amount of substances? Option A radian, option B mole, option C joule, option D Kelvin. The answer is option B mole. ஆப்ஷன் ஏ பாருங்க ரேடியன் கொடுத்துருக்கு. ரேடியன் அப்படிங்கிறது பிளேன் ஆங்கிளோட SI unit. The radian is the SI unit of plane angle. Option C பாருங்க joule. The joule is the SI unit of energy and work. Option D பாருங்க Kelvin. Kelvin is the SI unit of temperature. Next question. SI unit of weight is dash. கீழே கொடுத்துருக்கிறதுல எது வெயிட்டோட SI யூனிட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிலோகிராம், ஆப்ஷன் பி நியூட்டன், ஆப்ஷன் சி கிராம், ஆப்ஷன் டி டைன். த ஆன்சர் இஸ் நியூட்டன். நியூட்டன் அப்படிங்கிறது வெயிட்டோட SI யூனிட். ஆப்ஷன் ஏ பாருங்க கிலோகிராம். கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸோட SI யூனிட். மாஸோட SI யூனிட் தான் என்னது கிலோகிராம். ஆப்ஷன் சி பாருங்க கிராம். கிராமும் மாஸோட யூனிட். ஆப்ஷன் டி பாருங்க டைன். டைன் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். யூனிட் ஆஃப் மூமெண்டம் இஸ் டேஷ். மூமெண்டமோட யூனிட் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர், ஆப்ஷன் பி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1, ஆப்ஷன் சி கிலோகிராம் மீட்டர் செகண்ட், ஆப்ஷன் டி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிறது மூமெண்டமோட யூனிட். ஆப்ஷன் ஏ பாருங்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் த SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஆப்ஷன் சி கிலோகிராம் மீட்டர் செகண்ட், அதுக்கப்புறமா ஆப்ஷன் டி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுவும் ஃபோர்ஸோட யூனிட். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் செகண்ட் பவர் -2.
Next question. Unit of power in industry is dash. Option A kilowatt, option B watt, option C joule, option D horsepower. The answer is option D horsepower. Option A பாருங்க kilowatt. Kilowatt அப்படிங்கிறது பவரோட யூனிட். ஆப்ஷன் பி பாருங்க வாட். வாட் அப்படிங்கிறது பவரோட எஸ்ஐ யூனிட். ஆப்ஷன் சி பாருங்க ஜூல். ஜூல் அப்படிங்கிறது எனர்ஜி அண்ட் பவரோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் டேஷ். கீழே கொடுத்துருக்கிறதுல எது எலக்ட்ரிக் சார்ஜோட எஸ்ஐ யூனிட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வால்ட், ஆப்ஷன் பி கூலும், ஆப்ஷன் சி கெல்வின், ஆப்ஷன் டி கிலோகிராம். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கூலும். கூலும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக்கல் சார்ஜோட எஸ்ஐ யூனிட். வோல்ட் அப்படிங்கிறது வால்டேஜோட எஸ்ஐ யூனிட். ஆப்ஷன் சி பாருங்க கெல்வின். கெல்வின் அப்படிங்கிறது டெம்பரேச்சரோட யூனிட். அதுக்கப்புறமா கிலோகிராம் பாருங்க. கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸோட யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டேஷ். கீழே கொடுத்துருக்கிறதுல எது ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூலும், ஆப்ஷன் பி ஓம், ஆப்ஷன் சி ஜூல், ஆப்ஷன் டி நியூட்டன். இதில் பி ஓம் அப்படிங்கிறது ஆன்சர். ஓம் அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட். ஆப்ஷன் ஏ பாருங்க கூலும். கூலும் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். எலக்ட்ரிக்கல் சார்ஜோட யூனிட் தான் கூலும். ஆப்ஷன் சி பாருங்க ஜூல். ஜூல் அப்படிங்கிறது எனர்ஜி அண்டு ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட். ஆப்ஷன் டி நியூட்டன். நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட். Thanks for watching.